சொல்ல முடியும். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லி நேரம் கருதி நிறைவு செய்ய விரும்புகிறேன். தென்மண்டல ஐஜியை சந்திக்க போகிற போது அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் ஊர்வலம் போவீங்க, நீங்க எல்லாம் பேரணி போவீர்கள், அங்க ஏதாவது நடந்து விட்டா நீங்க தான் ஏவன் அக்யூஸ்ட். யாரை சொல்லுகிறார்? திருவள்ளுவனை பார்த்து சொல்லுகிறார். ஏற்கனவே ஒரு வழக்குல ஏவனா போட்டு எத்தனை பஸ் உடைஞ்சிச்சுன்னு வரலாறு தெரியாதா தென்மண்டல ஐஜிக்கு? ஏற்கனவே என்ன ஏவனிலே சேர்த்ததற்காக எத்தனை பேருந்துகள் நொறுக்கப்பட்டது, எத்தனை பேருந்துகள் எரிக்கப்பட்டது என்கின்ற புள்ளி விவரத்தை உளவுத்துறை அதிகாரிகளை தென்மண்டல ஐஜியிடம் கொடுங்கள். ஆனால் தென்மண்டல ஐஜிக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 1000 வழக்குகளை முதல் நபராக என் பெயரை சேர்த்தால் அதைத்தான் நான் இந்த சமூகத்திற்கு படையாற்றுகிறேன். இந்த சமூகம் எனக்கு கொடுத்த பட்டயம் என்று கருதுவோம். நான் வாழ்கிற என் மீது போடப்படுகிற வழக்குகள் தான் இந்த சமூகத்திற்காக நான் உண்மையாக உழைக்கிறேன் என்று இந்த சமூகம் எனக்கு தருகிற கேடயம். ஏவன் என்று சொன்னால் பயந்து விடுவார்களா? ஆகவே தான் இதெல்லாம் யார் கொண்டு வர்றா? இப்படியெல்லாம் பேசுறது சாதிக்கிறவர்களை உருவாக்குமா இல்லையா? இப்படியெல்லாம் பேசுவது போக்குவரத்துக்கு இடையூறு வருமா இல்லையா? இப்படியெல்லாம் பேசுவது வன்முறை வெடிக்குமா இல்லையா? ஆக இந்த வன்முறைக்கு யார் காரணம்? இது போன்ற காவல்துறை அதிகாரிகள் தான். இது போன்ற காவல்துறையுடைய பொறுப்பற்ற செயல்பாடு தான். ஆகவே வன்முறை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலில் நேர்மையானவர்களாக, சட்டத்தை பாதுகாப்பவர்களாக மாற வேண்டும்.